பெரிய காமெடிலாம் நடந்துச்சு. இவர்கள் அனுபவம் இல்லை. நம்ம ஏற்கனவே வழக்கு போட்டு அந்த வழக்கு போய்கிட்டு இருக்குது. இவர் என்ன நினச்சிட்டாரு, அதில் எதாவது நடந்துச்சுன்னா சட்டசபைக்கு முன்னாடி ஒரு பெரிய இதாக இருக்கும். இவருக்கு நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குதுன்னு இவரும் சொல்லிட்டாரு. நீ ஆணையத்தையே மதிக்கலை, இதுக்கப்புறம் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஆக போகுது, அதனால் நான் கர்நாடகா செல்லவில்லை அப்படின்னு நேற்று அறிவிச்சிருந்தாருன்னா இவர் ஹீரோவாயிருப்பார். இவர் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு யாரெல்லாம் ரெடி பண்ணிட்டு போகும்போது அவர் பல்ட்டி அடிச்சிட்டார். இதில் ஏமாந்து போனது யாருன்னா நம்ம முதல்வர் தான். புசியானந்துக்கும் ஒன்றும் தெரியாது. கடலில் குதிச்சிருவோமா அப்படின்னு விஜய் கேட்டார்னா, அண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீ குதிக்கினா நானும் சேர்ந்து குதிச்சிருவேண்ணா அப்படி. மற்ற அதிகாரிகள், சார் இது வந்து சரியில்லை, உளவுத்துறை, சார் இது வந்து சரியாக இருக்காது. அப்போ எல்லாம் எப்படி இருக்காங்க, இவர் வெள்ளை காக்கா பறகுதுன்னா ஆமாம் சார் 2 காக்கா பறகுது சார்னு சொல்கிற அளவுக்கு தான் அதிகாரிகள். இப்போ மின் கட்டண உயர்வு பற்றியும் 3.70 லட்சம் பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் அம்மா, ஓ சுமாரியா உனக்கு தான் தெரியும், நான் தான் ரிப்போர்ட்டரு, ஏம்மா நான் மின்துறை அமைச்சர்மா, நீ கம்னரு 3 லட்சம் பேர் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னா, குளத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 8 மிஷின் செக் பண்ணியிருந்தாங்க. அதில் 3 மிஷின் வந்து பாதுகாப்பாக இல்லை, சரியாக வேலை செய்யலை. ஒரு முதலமைச்சர் வேட்பாளரே தோக்கணும். மிஷின் வேலை செய்கிற நிலைமையில் இருந்ததா, வேலை செய்தால் சீல் வைக்காமல் இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து முன்ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு. அதெல்லாம் விட்டு என் மீது வந்து வழக்கு போடுவதிலே வந்து மும்முரம் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம். அறிவே இல்லை பாருங்க, மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை போய் சரி பண்ணு. காவாடிச்சில் மழை காலம் வரப்போகுது, ஆறை சுத்தமாக, ரோடு சரியில்லை, ரோடு போகுது, அதை விட்டு சும்மா சும்மா என்கிட்டயே வர. முழு போதையில் இருக்கிறான் தெரியுமா, உளுந்து கிடப்பான் தெரியுமா, ஈலாம் மொச்சின்னு இருக்கும். அவனை எழுப்பி டேய் ஊழல் முறைகேடு டாஸ்மாக் நடந்துருக்குன்னா நடந்துக்குது தெரியுமா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, எங்கே போகுது தெரியுமா. தமிழ் மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருச்சி கிழக்கு, கரூர் உட்பட 5 தொகுதிகளுக்கு வந்து 23ஆம் தேதி வரைக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஏற்கனவே தடை தான். இவங்க போய் ஜட்ஜியை போய் மிலாட்னாங்க என்ன மாதிரி இருக்குது, அதுதான் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் என்ன இல்லை மிலாட் எக்ஸ்டெண்ட் போ வாய்தா 23 அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். அதனால் தேர்தல் வழக்கு இருக்கிற வரைக்கும், அதுக்கு ஒரு முடிவு வர்ற வரைக்கும் இவர்கள் தேர்தல் நடத்த விட மாட்டாங்க. ஏன்னா அந்த தேர்தலுக்கு ஒரு எம்எல்ஏ அதை எதிர்த்து வழக்கு, அந்த எம்எல்ஏ இல்லை அவர் ஜெயிச்சு செல்லாதுன்னு வருது வச்சுக்கோங்க. அப்போ இடைத்தேர்தல் வச்சு இன்னொருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டுருப்பார். அப்போ என்ன 2 இது வரும்ல, அதுதான் கோர்ட்டு சொல்லுது. அதனால் தேர்தல் வழக்கு இருந்தால் இடைத்தேர்தல் நடக்குது. அதுக்கு தான் இவங்க எல்லாருமே தேர்தல் வழக்கு போட்டு விட்டாங்க ஒவ்வொருத்தரும். அதனால் அதுவும் ஒரு வகையில் தாவே கேட்க லாபம் தான். ஏன்னா இந்த 6 பேர் 5ன்னு தானே சொல்கிறாங்க, 6 வரும், 6 பேர் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் 6 கழிச்சிருவாங்க. அப்போ 228 தான். 228ல் 115 காமிச்சா போதும் அந்த மாதிரி. அதனால் இன்னும் ஒரு 10 பேரை கூட வாங்கிக்கிங்க, தேர்தல் தள்ளி வச்சுருங்கன்ற மாதிரி தான் போகும். மேகதாது காவேரி விவகாரம், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா செல்ல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்ட நிலையில் எப்போ பண்ணாரு இல்லை போறாருன்ற பேசுகிற நிலையில் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் இப்போ இருக்குது, அதாவது தமிழகத்தில் இப்போ நடந்துருக்கிற சூழல் கொடுத்து நீங்கள் வந்து வர வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகத்தில் இல்லை, கர்நாடகாவுக்கு வர வேண்டாம். டிகே சிவகுமார் மாதிரி குழம்பு போயிட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த விவகாரத்தில் பெரிய காமெடிலாம் நடந்துச்சு. இவர்கள் அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லைன்னா அனுபவம் உள்ளவர்கள்ட்ட இந்த விவகாரத்தை எப்படி அணுகணும்னு கேட்டு இருக்கணும். நம்ம ஏற்கனவே வழக்கு போட்டு அந்த வழக்கு போய்கிட்டு இருக்குது, அது ஒரு பக்கம். சரி, இவர் என்ன நினச்சிட்டாரு, இந்த சினிமாக்கார் ஒருத்தருக்கிறாரு, இப்போ டெல்லி பிரதிநிதி ஆகிறாரு ரெட்டி, அந்த ரெட்டி என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம இந்த மேட்டில் கொஞ்சம் பூந்துலான்னா நம்ம நல்ல பேர் கிடைக்கான்ட்டு ஏதோ பேசி, நீங்கள் வந்து டிகேஎஸ்ட்டை பேசி நீங்கள் போய் ஒரு குழுவோடு போய் சந்திங்க, அதில் எதாவது நடந்துச்சுன்னா சட்டசபைக்கு முன்னாடி ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு. இவருக்கு நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குதுன்னு இவரும் சொல்லிட்டாரு. அவர் பார்த்தாரு, அவருக்கும் நல்லா இருக்குன்ற மாதிரி அவரும் இது பண்ணிட்டார். இல்லை இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, ராகுலும் அதுக்கு ஐடியா இருக்குது அவங்க சொல்லியும் அப்படின்னு. அப்போ இந்த யோசனை எல்லாம் அப்படி போகும்போது அவர் அப்படி ஊட்டிக்கிட்டு இருக்கார். இங்கே எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவர் இதுக்கு தயாராகிறார். இப்போ நம்மளாம் கூட என்ன சொன்னோம், சரி சந்திக்கிட்டுமே, சந்திச்சாருன்னா தப்பு, சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் கூட சண்டைக்காரன் காலில் ஒன்றா பெஸ்ட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி பேசுனதில் ஒரு 5 டிஎம்சி திறந்து விட்டாங்கன்னா நல்லது தானே, அது ஒரு வெற்றி தானே. எம்ஜிஆரே ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு இது இப்படி போகும்போது தான் இது காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து 4.5 டிஎம்சி தண்ணியை உடனடியாக திறந்து விடணுன்னு உத்தரவு போடுது. உத்தரவு போட்டோன்னே ஒரு மதிக்க மாட்டேன்ற, நாங்கள் மதிக்க மாட்டோம், நான் வந்து மேல்முறையீடு போவோம் அப்படின்னு. அப்போ வந்து இவர் விஜய் டக்குன்னு உஷாராயிருக்கணும், நீ ஆணையத்தையே மதிக்கலை, இதுக்கப்புறம் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஆக போகுது, அதனால் நான் கர்நாடகா செல்லவில்லை அப்படின்னு நேற்று அறிவிச்சிருந்தாருன்னா
இவர் ஹீரோவாயிருப்பார். இவர் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஆள்லாம் ரெடி பண்ணிட்டு போகும்போது அவர் முந்திக்கிட்டு இங்கே சூழல் சரியில்லை, நீங்கள் வர வேணாம் அப்படின்னு. என்ன சூழல் சரியில்லை? நீங்கள் அந்த காவிரி இஷ்யூவில் அந்த கேபிஎன் பஸ் இதெல்லாம் ஒரு தடவை கொளுத்துனாங்க, பெரிய கலாட்டாச்சு. அந்த மாதிரி அப்போ இருக்குது? இல்லை அந்த ராஜ்குமார் கடத்தல் டைமில் நடந்துச்சு அந்த மாதிரி இருக்குதா? சும்மா அங்கங்கே அதை லைட்டாக ஆர்ப்பாட்டம் போகிறாங்க. அது ஒரு முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு அன்றைக்கி கவர்மெண்ட் நடத்துகிற. ஆனால் இதில் இது என்ன பயம்னா, எடியூரப்பா பிஜேபி டீமு அது காவேரியில் கட்டியே தீர்வோம் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் ஓட்டு அரசியல் தான். அப்போ சிவகுமாருக்கு என்ன பயம்? விஜயை கூப்பிட்டு வச்சு பேசுனா, இங்கே பாரியா நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இவர் தமிழ்நாட்டோட கூடி கொலாவுறாரு, இவங்க வந்து அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால் இவர் கர்நாடகா துரோகம் பண்ண பார்க்குறாரு. அதில் உஷாராகி சிவகுமார் பல்ட்டி அடிச்சிட்டார். இதில் ஏமாந்து போனது யாருன்னா நம்ம ஆள் தான், நம்ம முதல்வர் தான். அப்போ அந்த அதிகாரிகள் தப்பாக ஐடியா கொடுக்குறது. இந்த ரெட்டிக்கு வேணால் ஏதாவது சுயநலம் இருக்கும், ஏன்னா அந்த ஆள் கர்நாடகா சேர்ந்தவன், சரி இதை வச்சுட்டு எதாவது பண்ணலான்னு. விஜய்க்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் இதை ஒரு வழக்கமான ஒரு ஸ்டண்ட்டு மாதிரி பேசிட்டு வந்துட்டா எதாவது நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய கெயினாக மாறுன்னு நினைக்கலாம். புசி ஆனந்துக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் நம்மனா ரெண்டுலாம் போய் நாளைக்கு கடலில் குதிச்சிடுவோமா அப்படின்னு விஜய் கேட்டார்னா, அண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்கள் குதிக்கினா நானும் சேர்ந்து குதிச்சிடுவேண்ணா அப்படின்வார். அந்த மாதிரி தான் அவர். அப்போ யார் இதை சொல்ல வேண்டியது? தலைமை செயலாளர், மற்ற அதிகாரிகள். சார் இது வந்து சரியில்லை. உளவுத்துறை, சார் இது வந்து சரியாக இருக்காது, நமக்கு வந்து இந்த மாதிரி போய் பேசினா நல்லா இருக்காது. சரி அதெல்லாம் கூட வேணாம், பேசுறது முடிவில் எடுத்தாச்சு. சார் 4.5 TMC தண்ணி விட மாட்டேன்னு சொல்கிறாரு, இந்த டைமில் போகிறது நல்லா இருக்காது, ரத்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உளவுத்துறை மற்றவங்களாம் ரிப்போர்ட் சொல்லணும். வெளியில் இவ்வளோ இது கருத்து இப்படி பரவி இருக்குன்னு. அப்போ எல்லாம் எப்படி இருக்காங்க? இவர் வெள்ளை காக்கா பறகுதுன்னா, ஆமாம் சார் 2 காக்கா பறகுது சார்னு சொல்கிற அளவுக்கு தான் அதிகாரிகள் இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு ஆலோசகர்னும் யாரும் கிடையாது, பெரிய அந்த அளவுலாம் கிடையாது. அப்போ இதுதான் இன்றைக்கி ஃபெயிலியருக்கு, இந்த அவமானத்துக்கு காரணம். அப்போ விஜய் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும். உளவுத்துறையும் இல்லை ரிப்போர்ட் போட்டுச்சா, இல்லை அதை இவர் எடுத்துக்கிட்டாரா எடுக்கலையா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம். சரி, இப்போது இது மட்டும் இல்லாமல் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ராகுல் காந்தி அவர்களும் இப்போது சென்னைக்கு வந்திருக்காரு, அவர் வந்து பேசி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வர வச்சிட்டாரு அப்படின்னா லைக் என்டிஏ கூட்டணியிலேருந்தே வந்து பாமக, அதாவது நாங்கள் வந்து விலகிடுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் ரொம்ப தைரியம், இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும், அதனால தான் என்டிஏ கூட்டணி விலகிறேன்னு சொல்கிறார். அரசியலை விட்டே போயிடுறேன்னு சொன்னால் கூட ராகுல் காந்தி பேச மாட்டார். ராகுல் காந்தி ஒரு வாட்ஸ்அப் தலைவர். இன்னொன்று, ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் ஆட்சி நடத்துகிற மாநிலம் முக்கியமாக, இங்கே இருக்கிற கூட்டணியில் இருக்கிற தாவேக ஆட்சி முக்கியமாக? ரெண்டாவது, ராகுல்லாம் அவர் இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாது. கார்கே மற்றவங்க தான் முடிவு பண்ணாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சியை தாவேக கூட கூட்டணி போகிறதுக்கு ராகுல் முடிவு எடுத்தார், எதாவது பண்ண முடியுதா? சும்மா அப்படி போ அப்படி வா, ஜாலியாக இரு, இங்கே பேசு, இங்கே இப்படி இது பண்ணு, அங்கே போராட்டம் நடத்து, பார்லிமெண்ட்டில் எதாவது பேசு, இப்படி தான். இதுக்கு தான் ராகுல். பொலிட்டிக்கலாக ராகுலுக்குலாம் நாலேஜ்லாம் கிடையாது. அவர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா பாண்டேகிட்ட, அதான் உண்மை. தேசிய கட்சி அப்படி தான் பண்ணுவோம், மாநிலத்துக்கு மாநிலம் நாங்கள் இஷ்டத்துக்கு தான் முடிவு எடுப்போம், இதான் அந்த பேச்சுடைய அர்த்தம். இஷ்டத்துக்குலாம் நாங்கள் பண்ண முடியாது, தமிழ்நாட்டுக்காக காங்கிரஸ்லாம் பேசாது, எங்களுக்கு அங்கே ஆட்சி வரணும், நாங்கள் அதை நோக்கி தான் நகர்வோன்ற மாதிரி தான் பேசுவோம். அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன போராட்டம்? யார் கர்நாடக மக்களை தமிழ்நாட்டுக்கு எதிராக தூண்டி விட்டு அதன் மூலிமா ஓட்டுகளை பெற்று ஆட்சியை பிடிக்கிறது, இதுதான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் போராட்டம். அதுதான் இது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. எப்படி தேசிய அளவில் பாகிஸ்தான் இதை தூண்டி விட்டு கொஞ்ச நாள் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது தெரியுமா? அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. இப்போ இங்கே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தேசிய கட்சிகள். எப்போல்லாம் அவங்க பிரச்சனை வருதோ அன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட்ருவாங்க. அவங்களால கிளப்பி விடலன்னா இன்னொருத்தர் ஒருத்தருக்கிறார், பல வருஷமாக இதுக்குன்னே பொழப்பா திரிகிறார், வட்டால் நாகராஜன். அவர் சொன்னால் அவர் பார்த்துக்குவார். இப்போது தாவேக ஆட்சியில் தொடக்கத்திலே வந்து இந்த மின்வெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக போயிட்டு இருந்தது. இப்போ தொடர்ந்து இப்போது மின் கட்டண உயர்வை பற்றியும் சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அதாவது 3.70 லட்சம் பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து. மு.க. ஸ்டாலின் மின்துறை அமைச்சரா? அவர் ஒரு வாட்ஸ்அப் தலைவர், அவர் கூட கிடையாது, அவர் எழுதி கொடுக்குறவங்க, அவர் அதை நம்புவார், அவ்வளோதான். எஸ்ஐஆர் படிவத்தை பார்த்து நெஞ்சு வெடிக்குதுன்னு வீடியோ போட்டவர் தானேங்க அவர். நீங்கள் எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணிங்களா? ஓட்டு போட்டிங்களா? எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது நெஞ்சு வெடிச்சுதா? படப்படப்பு வந்துச்சா? பிபி எதிர்ச்சா? இல்லை.
அதான் ஒருத்தன் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தான், ஏய் உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் ஓட்டர் ஐடி கேட்டால் உனக்கு நெஞ்சு வெடிக்குமா, என்னையா இது சாதாரண விஷயம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் தலைவர் அவர். எங்கே டெல்லியில் ராகுலோ அந்த மாதிரி இங்கே இவர் என்ன சொன்னாலும் பேசிடுவார். அதனால் 3 லட்சம் பேர் இல்லைன்னு அவர் மின்துறை அமைச்சர் சொல்கிறார். அதில் ஒரு பத்திரிகையாளர் அம்மா, சுமாரியா உனக்கு தான் தெரியும், நான் தான் ரிப்போர்ட்டரு, ஏம்மா நான் மின்துறை அமைச்சர்மா, நீ கம்னரு, 3 லட்சம் பேர் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு. ஏன் நான் சொல்கிறத கேளுமான்ட்டு பேசுகிறார். இதான் நடந்தது நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டில். என்ன நடந்தது அப்படின்னா, பொதுவாக ஏப்ரல் மே இந்த 2 மாதம் கடுமையாக வெயில் இருக்கும். வீட்டில் 24 ஹவர்ஸ் ஏசி போடுவாங்க. மின்சார இது ஃபேன் போடாதவங்க கூட நீ ஃபேனை போடுவாங்க. மின் பயன் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்கூல் லீவ் சீசன் வேறு அது, எக்ஸாம் சீசனு, அப்புறம் லீவ் சீசனு. அப்போது எக்ஸாமுக்கு நைட்டு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருப்பான். எக்ஸாம் முடிஞ்சவொடனே எனக்கு என்னென்ன டிவி அது இதுன்னு இருக்கும், இப்படி தான் போகும். அப்போ அந்த 2 மாதம் வந்து வழக்கமாக வர்ற 10 மாதங்களை விட இந்த 2 மாதம் எப்போவுமே எகுரும். போன தடவை 8000 வருது வச்சுக்கிங்க, இந்த தடவை 11,000 வந்திருக்கு. அதான் அம்பா வழக்கமாக நீ சொல்கிறது எகுரும்பா, போன தடவை 8000 தானே வந்துச்சு, அப்படி பார்த்தாலும் இந்த தடவை 11,000 வந்திருக்கு அப்படின்னா நீ தான் வருஷம் மின் கட்டணத்தை ஏற்றுறிய. போன வருஷமாக திமுக மின் கட்டணத்தை ஏற்றுனாங்கல்ல, அப்போ அந்த ஸ்லாப் மாறும்ல. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் என்ன 1000 யூனிட் யூஸ் பண்ணேன், அதில் 200 யூனிட் போனால் மீதிக்கு வந்து தானே அப்படின்ற மாதிரி. 200 யூனிட் 1000 யூனிட் போனால் கிடைக்காது, 100 யூனிட் தான் போகும். அப்போ 900 யூனிட்டு. நீங்கள் 300 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு, 500 யூனிட்டுக்கு வரும் ஒரு ரேட்டு. அப்போ 500 யூனிட்டு 2000 கணக்கு போட முடியும். 500 யூனிட்னா 6000 ஆகிடும். 501 ஆகிடுச்சுன்னா 6000 இன்ட்டு 500, அப்புறம் 800, 1000 யூனிட்டு அப்படின்னா அதுக்கு போய்டும் 8 ரூபா 11 ரூபான்னு போய்டும். அப்போ நீங்கள் யூனிட் ஜாஸ்தி யூஸ் பண்ணால் அந்த ஸ்லாப்பும் எகுரும். அப்போ 1000 யூனிட்டுனா உங்களுக்கு 11 ரூபா ஒரு யூனிட்டுனா 11,000 வந்துடும். 1000 யூனிட் தானே, 100 யூனிட் போனால் 900 இன்ட்டு 3 ரூபானா இவ்வளோ தானே, 2000 சில்லு தானே வரணும், அப்படிலாம் கிடையாது. அப்போ இந்த விவரம் வந்து ரொம்ப மக்களுக்கு தெரியாது. இன்னொன்று, அவர் சொல்கிறது போன தடவை இந்த தடவை கம்பேர் பண்ணி பார்த்தா போன தடவை 11.5 லட்சம் பேருக்கு அதிகமாக வந்திருக்கு. அதான் இந்த 2 மாதத்தில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, வந்திருக்கு இல்லை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தடவை 9 லட்சம் பேர், அப்போ 2.5 லட்சம் பேர் கம்மியாக தான் வந்திருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, நாங்கள் ரேண்டமாக ஒரு 3 லட்சம் இதை செக் பண்ணுறோம். அதை வந்து 3 லட்சம் பேர் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்கன்னு. இப்போ அவர் செக் பண்ணுறோன்றது கூட நாங்கள் ஜாஸ்தி வாங்கிட்டோம், செக் பண்ணிட்டு பணத்தை திருப்பி கொடுப்போம்லாம் சொல்லலை. இது இப்படி தான் நடந்திருக்கு, நாங்கள் செக் பண்ணுறோம், ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணுறோம், அவ்வளோதான் அப்படின்றாரு. அதனால் திரும்ப கிடைக்குன்றது இல்லாட்டி இவங்க செக் பண்ணி சொன்னால் பிறகு கரண்ட் பில் கட்டலான்னா இருட்டில் உட்கார வேண்டியதான், பீஸை பிடின்னு போயிடுவாங்க. சரி, இப்போது இது மட்டும் இல்லாமல் வந்து பரபரப்பாக ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது பரபரப்பு இல்லை, இனிமேல் தான் பரபரப்புக்கு வந்துக்கிறீங்க. கொளத்தூரில் இவிஎம் மிஷின் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போது திமுகவுடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், கொளத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 8 மிஷின் செக் பண்ணியிருந்தாங்க, அதில் 3 மிஷின் வந்து பாதுகாப்பாக இல்லை, சரியாக வேலை செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காங்க. இந்த தேர்தலும் வந்து சரியான முறையில் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இவர் செயல்பாடிலிருந்து பல விஷயங்கள் நடந்ததுனால தான் இவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். தோல்வியை ஏற்றுக்கணும். ஒரு முதலமைச்சர் வேட்பாளரே தோக்குறார். இது வந்து தேர்தல் ஆணைய நடைமுறை. இது எல்லா ஸ்டேட்லேயுமே இது நடக்கும். ஏதாவது தொகுதியை ஒரு 2-3 தொகுதியை செலக்ட் பண்ணி அதில் ரேண்டமாக செக் பண்ணுவாங்க, மிஷின் எப்படி இருக்குது என்ன. நீங்கள் வாக்கு பதிவானது இவருக்கு உழுந்த வாக்கு அவருக்கு உழுந்துச்சு, இதிலெல்லாம் ப்ரெஸ் பண்ணால் அங்கே போகுது, அது கிடையாது. மிஷின் வேலை செய்தான்றது தான் செக் பண்ணுவாங்க. மிஷின் வேலை செய்கிற நிலமையில் இருந்ததா, வேலை செய்தான்னு. அப்போ மிஷின் வேலை செய்கிற நிலமையில இருந்தால் வேலை செய்யுது, எல்லாம் ஓகே. இவர் குற்றச்சாட்டு என்னென்னா அதில் சீல் வைக்காமல் இருக்காங்க, சீல் இது பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து சாதாரண ஒரு மனித தவறுன்னு அங்கே இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லாத ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் அது அப்படின்னு. இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு தூக்கின்னு ஓயா அங்கே அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அதனால தான் தோத்துட்டார் எங்கள் தலைவருன்னுவாங்க. தேர்தல் நடத்துனது யார்? ஆட்சியில் இருந்தது யார்? திமுக. எழுத்து நின்னது யார்? சாதாரண ஆள் அவர்லாம். அவங்க போய் எதாவது டேமேஜ் பண்ண முடியுமா? ஜனங்க ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு எதிராக, அதை முதல்ல ஏற்றுக்குங்க. இப்போ நாலுலேருந்து இதை விட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 30% 6 மாதம் அப்படின்னு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஓ, நீதிமன்றம் நாடுமோ அப்படின்னு ஒரு விஷயமும் எல்லாம் நாடுங்க. என்ன நாடுனாலும் அந்த
இந்த ஒரு தோத்தது வந்து கேவலமான ஒரு விஷயம். அதுக்கு என்ன சரி பண்ணுன்றதை பாருங்கள். கொளத்தூரில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களை என்ன ஏமாத்துனாங்க. இவர் வந்து கூட கூட்டு போகிறவர் எப்படிலாம் ஏமாத்துனாரு. இவர் அதாவது மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை போகிறது. இவர் போனார்னா அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி எல்லா பக்கமும் கார் போவோம், இப்படி போவோம், இப்படி போவோம், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவருக்கு வந்து சர்வதேச அளவில் இவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அதனால் இப்படி இப்படின்னு போட்டு மேலே ட்ரான்லாம் வச்சு கிசில் அடிச்சிடாமல் பார்த்துக்கின்னு அப்படி போவாங்க. அங்கே போனோன்னா இப்படி போனீங்கன்னா மாதத்தில் 3 நாள் ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம காண்டாவாங்களா மாட்டாங்களா? இது ஒன்று. 2வது அப்படி போய் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவி அது யார் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த சந்தான படத்தில் காமெடி வருமே, இப்படி புடவை கொடுப்பாரு, அங்கே வாங்கி இப்படி கொடுத்து இப்படி போவோம். அந்த மாதிரி 100 பேர் நலத்திட்ட உதவி வாங்குறோன்னா 20 பேர் ஜனமாக இருப்பான், பொதுஜனம். மீதி 80 பேர் அவங்க கூட்டு வந்த ஆளாக இருக்கும். அதாவது அவங்க செட் பண்ண ஆட்களாக வாங்குவாங்க. இவர் என்ன நினச்சிக்குவார், நம்ம எல்லாருக்கும் நலத்திட்ட உதவி கொடுக்குறோம், மாதம் மாதம் வரோம், அவங்களுக்கு தரோம், இவங்களுக்கு தரோன்னு. அப்புறம் ஏதாவது ஒரு லைப்ரரி திறந்து வைக்கிறது, இதனால ஜனங்களுக்கு என்ன? ஜனங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, சாலை, குடி தண்ணீர், மழை பெஞ்சா வெள்ளம் இல்லாமல் இருக்கணும். இன்றைக்கும் கொளத்தூரில் மழை பெஞ்சா நீங்கள் நீச்சல் கற்றுக்கலாம், மழை பெஞ்சாலும் இடுப்பளவு தண்ணி போவோம் எனக்கு என்னென்னு. அப்புறம் போதை, மற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது கொளத்தூரும் இதாகாது, அங்கேயும் இது எல்லாமே. அப்போ ஜனங்க அதை தானே பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே கொளத்தூரில் இவர் இருந்துட்டாருன்றதுக்காக கொளத்தூர் மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் தானே. அவங்களுக்கு கரண்ட்டு பில்லு ஏற்றம், விலைவாசி உயர்வு, ரவுடிசம், போலீஸ் தர்பார், இந்த ஆட்சிக்கு எதிரான கோபம், விஜய் மேலே உள்ள ஒரு புது வேட்பாளர்ன்ற முறையில் விஜய் மேலே உள்ளது எல்லாம் சேர்ந்து தானே தேர்தல். இவர் வந்துட்டார் தெய்வ திருமகன் அப்படியா பார்ப்பாங்க? அப்படி பார்க்குற அளவுக்கு நீங்கள் என்ன நடந்துக்கிட்டீங்க அங்கே அந்த மக்களுக்கு? உங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸே முதல்ல அங்கே ஒழுங்காக இருக்காது. நீங்கள் ஏதாவது புகார் கொடுக்குறீங்க வச்சுக்கிங்க கொளத்தூரில், உங்கள் புகார் பெறப்பட்டது, ஆகா என்ன மாதிரி கவர்மெண்ட்ரா, புகார் கொடுத்தோடனே புகார் பெறப்பட்டதுன்னு மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் வீட்டு போய் படி எடுத்துக்குள்ள உங்கள் புகார் சரி செய்யப்பட்டது. அது சரி செய்யப்பட்டதா? எப்படி இப்படி மெசேஜ் புகார் பெறப்பட்டது, நீங்கள் இப்படி கீழே எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போய் உக்காரத்துக்குள்ளே உங்கள் புகார் சரி செய்யப்பட்டதுன்னு எவ்வளோ? அவ்வளோ புயல் வேகமா? இதில் மட்டும்தான் மெசேஜ் வாங்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ இவரை பார்த்தப்போ எத்தனை புகார்கள் வந்தது? 150 புகார்கள் வந்தது. எத்தனை சரி செய்தீர்கள்? 148 புகார்கள் சரி செய்யப்பட்டது. எப்படி செய்தீர்கள்? அதே மெசேஜை திருப்பி அனுப்பிச்சிட்டோம் சரி செய்யப்பட்டதுன்னு. அப்போ அந்த புகார் அது அது வேலை இல்லை, வேறு வேலை இல்லை எங்களுக்கு. அப்போ ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? இது ஒன்று. முதலமைச்சர் தொகுதின்னா அந்த தொகுதிக்குன்னு தனியாக ஆஃபீஸ் போட்டு அதுக்கு தனியாக ஒரு பொறுப்பாளர் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் போட்டு பொறுப்பாளர் போட்டு அவர் எத்தனை நாள் வந்து ஆஃபீஸை திறந்து பார்த்தாரு, உட்காந்து பார்த்தாரு, எவ்வளோ பேர் சந்திச்சாங்க, இந்த மாதிரி பல விஷயம் இருக்குல்ல. சரி, இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வச்சிங்கன்னா ஜனங்க எப்படி பார்ப்பாங்க? அவனே அரை வயிற்று கால் வயிற்றுக்கு பசிக்கு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் பொழப்புக்கு வேலைக்கு போகிறது வர்றது தான் இருக்கான். அங்கே போயிட்டு 60 வயசு டங்கு சிக்குன்னு ஆடும். அது அப்படின்னோன்னா அது நவுந்துடும். அப்புறம் 40 வயது டங்கு சிக்குன்னு ஆடும். அது போனோன்னா 20 வயது. எந்த முதலமைச்சராவது பண்ணியிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா யாராவது? அவங்க அப்பா மட்டும் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் கூட ஒரு அரங்கத்துக்குள்ளே உட்காந்து மாநாட மயிலாட பார்த்தார். இவர் ரோட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டார். அதில் வேறு அந்த அமைச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். காசில் அது மீமா மாறிடுச்சு, தலைவரே போச்சா நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் தான் தோல்வி காரணம். இதை விட்டுட்டு ஓட்டு மிஷினை செக் பண்ணுறேன் பண்ணால் சரி எடுத்து மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணுங்க பார்த்துருவோம். அது அசிங்கமாகிடும்ல. சாதாரண ஆள் மாவட்ட செயலராக இருந்தால் அவர் வந்து இப்படின்னு இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுகிறாரு. எதை சொல்கிறது? சரி, இப்போது இந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து முன்ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2 நாளாக வந்து அவர் தலைமறைவாக இருந்திருக்காரு. இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அதாவது மக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து இந்த நாட்டில் இருக்குது, அதெல்லாம் விட்டு என் மீது வந்து வழக்கு போடுவதிலே வந்து மும்முரம் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம். அறிவே இல்லை பாருங்கள். மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை போய் சரி பண்ணு. காவா அடிச்சு இந்த மழை காலம் வரப்போகுது, ஆறை சுத்தம் பண்ண, ரோடு சரியில்லை ரோடு போடு, வேறு எதாவது பண்ணு. அதை விட்டு சும்மா என்கிட்டயே வர இதுதான் நியாயம். நல்லா கேட்குறாருல. சரி செய்யறதுன்னு ஆரம்பித்தா எல்லாத்தையும் தான் சரி பண்ணணும்.
5 வருஷம் இருந்த ஊழல் முறைகேடுகளும் சேர்த்து தான் சரி பண்ணுவாங்க. வீட்டை பெருக்கிறோம், அதெல்லாம் பெருக்காத, அதெல்லாம் அப்படியே விடு. மற்றதை பெருக்கிட்டு போனால் குப்பைனா எல்லா குப்பையும் தான் அள்ளணும். அதில் காவா அடைச்சிக்கிறதையும் எடுக்கணும், ஊழல் முறைகேடு தான் எடுக்கணும். இவங்க மேலே நான் 1-2 கேஸாக இருக்குது. திமுக கவர்மெண்ட் உங்களை காப்பாற்றின கேஸ்லேருந்து, ஏடிஎம்ஏ கவர்மெண்ட்டில் இருந்த கேஸ்லேருந்து எல்லாமே தானே இருக்குது. டாஸ்மார்க் இதை முழு போதையில் இருக்கிறான் தெரியுமா, உளுந்து கிடப்பான் தெரியுமா, ஈலாம் வச்சின்னு இருக்கும். அவனை எழுப்பி டேய் ஊழல் முறைகேடு டாஸ்மார்க் நடந்துருக்குன்னா நடந்துக்குது தெரியுமா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, எங்கே போகுது தெரியுமா அப்படின்வான். இந்த இதற்காகத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரால் அந்த லேடி ஓடி போயிடும். அந்த இன்ஸ்பெக்டர் கேட்பான், அங்கே ஒருத்தன் படுத்து கிடக்குறான், அவனை எழுப்பிட்டு வா அப்படின்வான். அவர் ஒருத்தர் அங்கே தூங்கிட்டு இருப்பார், அவரை கூப்பிட்டுருவாங்க. அவர் கேட்டால் அதுவா அதை மச்சினை கூட சேர்ந்து வெளியூர் போகிறதுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போய்க்குது அப்படின்வான். இவன் அங்கே தானே படுத்து கிடப்பான். அது ஒரு காமெடி சீன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சும்மா போதையில் இருக்கிற எழுப்பி கேட்டால் கூட யார் ஊழல் பண்ணால் என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லுவான். என்ன ஒரு ஆணவம் பாருங்களேன். எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சட்டத்தை வச்சுக்கிட்டு போலீஸையும் மற்றவங்களையும் கைது பண்ண விடாமல் அதை ஆட்சியே வச்சுக்கிட்டு இந்த டாஸ்மாக் முறைகேடில் இந்த விஷயமே எப்படி வெளியே வருதுன்னா, கேஎன் நேரு தம்பி வாங்கின ஒரு நிதி மோசடி சிபிஐ வழக்கில் ரெய்டு போகும்போது 2 மேட்ரு கிடைக்குது லட்டு மாதிரி. ஒன்று கேஎன் நேரு சம்மந்தப்பட்டது, இன்னொன்று டாஸ்மாக். அதை பேஸ் பண்ணி இடி உள்ளே வருது. ஏன் இடி உள்ளே வருதுன்னா, ஒரு 120 கேஸோ என்னமோ பாட்டிலுக்கு 10 ரூபா அங்கங்கே புகார் அதுன்னு இதை பேஸ் பண்ணி வர்றாங்க. அதுக்கு என்னன்னா எகிர்னாங்க, ஞாபகம் இருக்குதா? நீ யார் எவ்வளோ வரதுக்கு, நீ யார், நாங்கள் இல்லை நாங்கள் பார்த்துக்குவோம், டாஸ்மார்க் முறைகேடு நாங்கள் பார்த்துக்க போறியா, எங்கள் டாஸ்மார்க்கு நாங்கள் அடிச்சுக்குவோம் உருண்டுக்குவோம், நீ யார் வரத்துக்கு, இப்படிலாம் கோர்ட்டில் கேள்வி கேட்டாங்க ஈடியை. அப்புறம் நீ எதை வச்சு வந்த, ஏன்னா அவன் வரத்துக்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வரும் இல்லைங்க, இந்த மாதிரி 140 வழக்கு இந்த மாதிரி பாட்டுக்கு 10 ரூபா அதெல்லாம் வாங்க முறைகேடு புகார்லாம் வந்திருக்கு. ஓ அப்படியா, நீங்கள் அங்கே வர்றீங்களா அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸர் இருந்தார் படகோட்டி, அவர் அதுக்கு தான் போட்டாங்க அங்கே. அவர் வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறையில் பதிவு பண்ண எல்லா கேஸையும் எஃப்ஐஆர் ரத்து பண்ணாங்க. பேட்டா இது இருந்தால் தானே நீ உள்ளே வருவ அப்படின்னு ரத்து பண்ணி விட்டாங்க. ஆனால் இதை பண்ணிக்கிட்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவங்க ஊழியர்களை எப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா, ஐயோயோ அவர் விசாகன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாவம் அவர்லாம் அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. அவர் வச்சு மெரின்னு மெரிச்சு விட்டார் எஸ்எம் சுப்பிரமணியன். என்ன விசாரி தான் செய்வாங்க, என்னென்னா அவங்களுக்குனா இதுவாக கொடுப்பாங்க, லாலி பாடுவாங்களா, அதான் கரெக்டு தான் போ அப்படின்ட்டாரு. ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இப்படின்றதுக்குள்ளே தீர்ப்பு கிடைக்குது. 7 செகண்டு தடை. மிலாட் இடி தரப்பில் மிலாட் நாங்கள் தடை இன்டிம் இது இப்போது இன்டிம் ஸ்டே இல்லை மிலாட் ரெகுலர் கோர்ட்டில் பேசிக்கோ, இது விடுமுறை கால நீதிமன்றம். அப்புறம் எதுக்கு அந்த கேஸ் அவ்வளோ இதுவாக எடுத்தீங்க? இதுதான் இவங்களுடைய பவர். பெரிய பெரிய வக்கீல் என்னது பார்த்தீங்களா, கபில் சிபில் அவரு இவருன்னு வாதாரம். அப்போது ஸ்டே விடுமுறை முடிஞ்சு வருது, அவங்க வச்சு செய்கிறாங்க. எங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குது, இவ்வளோ ஆதாரம் கிடச்சிது, இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் போயிருக்கோம், நீ வந்து ஸ்டே கொடுத்தனா இப்போ ஸ்டே ரிவோக் பண்ணு, இது இவ்வளோ அயோக்கியத்தை நடந்திருக்கு, நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. இவங்களால் அந்த கேஸை குவாஷ் பண்ண முடியல உச்சநீதிமன்றத்தால். அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு ஒரு வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு தீர்ப்பு வந்த அப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கங்க வட்டா அப்படின்னு அவர் போயிட்டார். இப்போ அந்த வழக்கு 2 கட்டானா நிற்கிது. இந்த கவர்மெண்ட் நான் சொன்னல ஆலோசகர்கள் அதிகாரிகள்லாம் நல்ல லட்சத்தில் இருக்காங்கன்னு, அவங்க வந்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும், அந்த வழக்கை ஸ்டேவை ரிவோக் பண்ணுறதுக்கு ஒரு இது போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே போச்சு, நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னா ஸ்டே ரிவோக் ஆகிடும், இடி கையை அவுத்து விட்ட மாதிரி ஆகிடும். சரி இங்கே வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறையில் இங்கே புகார் கொடுத்து இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு போய் பிடிக்குது. இதுக்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் பெரிய வக்கீலாம் வச்சு வாதாடுறீங்க. நீங்கள் ஒரு எம்எல்ஏ தானே, ஒரு அமைச்சர் தானே, நீங்கள் வாழ்நாள் எல்லாம் பாருங்கள் வச்சு வாதாடினதெல்லாம் பெரிய பெரிய லாயர் ஒரு நாளைக்கு 30 லட்சம் 50 லட்சம் ஃபீஸ் வாங்க. கபில் சிப்பிலான்னா 50 லட்சம் இல்லாமல் கோர்ட்டுப்படி ஏற மாட்டார். அப்போது இதை சட்டத்தை வச்சுக்கிட்டு இங்கே போடுறீங்க, இங்கே பெரிய மேட்ரு இது தரமாட்டேன்றாங்க. இம்மீடியட்டாக சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பத்திரிகைகள்லாம் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி சொல்கிறாங்க. ரிலீஃப்லாம் இல்லை, ஒழுங்காக ஒத்துழைக்கணும், பாஸ்போர்ட்டை கொடுத்துடணும், அதை ஏதாவது கண்டிஷன் மீறினா வாங்க நான் ரிவோக் பண்ணி விட்டுறேன்றாரு. கோர்ட் எப்பவுமே அது பார்க்கும், அவர் தான் ஒத்துழைக்க தயாராக இருக்கார் இல்லைங்க, எதுங்க கைது செய்கிறீங்க, இல்லை சாட்சியை கலைச்சிடுவார், கலைக்க மாட்டார், நாங்கள் உத்தரவாதம் தரோம்.
இல்லை விசாரணை ஒத்துழைக்க மாட்டார். ஒத்துழைப்பார், நாங்கள் உத்தரவாதம் தரோம். இல்லை வெளிநாட்டுக்கு ஓடிடுவார். பாஸ்போர்ட் அவர் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் ஓட முடியாது. இதெல்லாம் மீறினார்னா சொல்லுங்கள், தூக்கிடுறோம். மீறினா வாங்க, உடனே ரிவர்க் பண்ணிடுறோன்னு கொடுக்குது உச்சநீதிமன்றம். இவ்வளோதே வாங்கி வச்சுட்டு வந்து இப்போ நீதிமான் மாதிரி இவர் பேசுகிறாரு. நான் என்ன பண்ணேன்? என் பின்னாடியே இருக்கீங்க. நீங்கள் பண்ணது தான் வரிசையாக பட்டியல் போட்டு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்களே. நம்ம ரிப்போர்ட் எதுவும் கேட்கவே மாட்டான். அவனுக்கு எல்லாம் ஆட்டு மந்தைங்க தான். அவன் ரிப்போர்ட்டருங்களாம் கிடையாது. அவன் ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு வேலை இல்லாமல் இந்த இதுக்கு வந்திருப்பான். அப்புறம் 2 நடிகர்கிட்ட பேட்டி எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு, இன்ஸ்டாவில் போட்டு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு, மாப்பிள்ள அந்த டிவியில் இருக்கிற, ஆமாம் ரஜினி கூடயே நின்னியா, ஆமாம் ஐயோ பயங்கரமானது, நீ வாழ்கிற காலத்தில் நானும் வாழ்கிறேன்னு நினைக்கும் போது மாப்பிள்ள உன் கூட நான் படித்து நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா எனக்கு. விஜய் பார்த்தியா? அடுத்த வாரம் பார்ப்பேன். மாப்பிள்ள அதையும் எடுத்து ஸ்டேட்டஸில் போடு. இதுக்கு தான் இருக்கானுங்க ஃபோன்பே, ஜிபே. அப்போ இவனுக்கு இந்த நான் இப்போ சொல்கிறாரு, ஏன் சார் உங்களன்னா கேட்கக்கூடாதா? ஜாப் ராக்கெட்டில் உங்கள் மேலே இன்னைய வரைக்கும் இருக்குல்ல, சட்டத்தை வச்சு தான் தப்பிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைய வரைக்கும் அது ஆதாரம் இருக்குல்ல. இப்போ இந்த இதில் இவ்வளோ சொல்லியிருக்காங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் சம்மந்தம் இல்லை. முத்துசாமி இருந்தார்ல உங்களுக்கு அப்புறம், அவர் மேலே ஏதாவது வருதா? ஏன் உங்கள் மேலே வருது? கேட்கணுமா வேணாவா? கேட்க மாட்டான். கேட்டவன் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே ஆஃபீஸில் கூப்பிட்டா பா ரொம்ப கேட்குறப்போல அப்படின்ட்டுருவாங்க. நீ அதோட வீட்டு போகாத. அதனால் எல்லாம் சேஃப்டி கார்டு தான் எல்லாருக்குமே. இதை வச்சு தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. டாஸ்மாக் முறைகேட்டில் வந்து செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளர்கள் 2 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் இல்லை, அந்த முறைகேட்டில் ஈடுபட்ட செந்தில் பாலாஜி கூட இருந்தவங்க. அந்த 2 பேருமே வந்து இந்த எம்எல்ஏ குதிரை பேரத்தில் கைதாகி 2 பேருமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆமாம், செந்தில் பாலாஜி தானே இந்த குதிரை பேரத்துலேயும் அவர் மேலே தானே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதில் அமைச்சராக இருந்தனால நேரடியாக செந்தில் பாலாஜி குற்றவாளி ஒன்றா வர்றாரு. இது இப்படி ரிவர்ஸில் போகுது. திருநாவுக்கரசுன்றவரை வச்சு பண்ணுறாங்க, அதில் மற்றவர்கள் வர்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தட்டியாக வர்றாங்க. இவர் மேலேயும் சந்தேகம் இருக்குன்னு இவர் கடைசியில் வர்றாரு. செந்தில் பாலாஜி இதில் கடைசியில் வர்றாரு, அதில் முதல்ல வர்றாரு. நடுவில் இருக்கிறதுனா யார்? இவங்க ஆளுங்க தானே இருப்பாங்க. அந்த கரூர் கேங், அந்த கார்த்திக்ன்றவர், ரமேஷ்ன்றவர் அதில் நான் சம்மந்தமே இல்லை, ஃபோனில் பேசினேன் அவ்வளோதான். என்ன இது பண்ணாலும் ஜாமீன் வாங்கி போயிட்டார். என்னை விசாரிக்கக்கூடாதுன்னு தடையும் வாங்கிட்டார். அதுக்கு என்ன போட்டாங்க இந்த பத்திரிகையாளர்கள்? அந்த குதிரை பேரை வழக்கே விசாரிக்க தடை அப்படின்னு போட்டாங்க. அதில் இருக்கிற ஒரே ஒரு நபரை மட்டும் விசாரிக்க வேணாம்னுச்சு கோர்ட்டு. ஆனால் இது அப்படி போட்டுருவாங்க. இங்கே வந்து இந்த கேஸில் தம்பி இருக்காப்புல தூக்கிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? எஃப்ஐஆர்லேயே ஒரு பேர் இல்லை, அண்டு அதர்ஸ்ன்னு இருக்குல்ல, அது பண்ணலாம்ல. அப்புறம் என்ன? இதுதான் விஷயம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.